जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து போதும் நடிகர் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு நல்ல ஒரு பாகவதம் எப்போல்லாம் கேட்குறோமோ அது வந்து என்றைக்குமே அது நல்ல நாள் தான். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 5 வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள். பதம் டெக்ஸ்ட் எத்தனை வந்துச்சு? எஸ், 16. ஓகே ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 5 டெக்ஸ்ட் 16. விசாஷனோ சாஸ்ராதி வேதித்தும் விபோ சாஸ்ரதி வேதிதும் விபோ அனந்த பாரஸ்ய நிவ்ருத்தி தாசுகம் அனந்த பாஷ நிவ்ருத்தி தாசுகம் பிரவர்த்தமானஸ்ய குணை அநாத்மன பிரவர்த்தமானஸ்ய குணை அநாத்மன ததோ பாவன் தச்சய சேஷ்டிதம் விபோ ததோ பாவன் தர்ச்சய சேஷ்டிடம் விபோ. மதஜி ட்ரை பண்ணுறீங்களா? சரி மதஜி ட்ரை. விசர்ஷனோ சாஸ்ரதி வேதித்தும் விபோ அனந்த பாரஸ்ய நிவ்ருத்திதா சுகம் பவர்த்தமானஸ்ய குணை அநாத்மனஸ் ததோ பாவன் தச்சயா சேஷ்டிதம் விபோ. ஓகே, விசாஷன மிகுந்த திறமை வாய்ந்த, அஷ்ய அவரின், அர்ஹஷி அர்ஷதி தகுதி பெற்றுள்ளார், வேதித்தும் அறிவதற்கு, விபோ பகவானை, அனந்த பாரஸ்ய எல்லையற்றவரின், நிவ்ருத்திதா ஓய்வு பெற்ற, சுகம் பௌதிக சுகம், பிரவர்த்தமானஸ்ய அதில் பற்று கொண்டவர்கள், குணை பௌதிக குணங்களால், அநாத்மன ஆன்மீக அறிவற்ற, ததா ஆகவே, பவான் மென்மை மிக்கவரான நீங்கள், தற்சயா வழிகளை காட்ட, சேஷ்டிதம் செயல்கள், விபோ பகவானின். ஓகே, மொழிபெயர்ப்பு. பரம புருஷர் எல்லையற்றவராவார். பௌதிக சுகங்களை துறந்தவர்தான் ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவராவார். எனவே ஜடப்பற்றின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகளின் மூலமாக ஆன்மீக தன்னுணர்வுக்கான வழிகளை நீர் காட்ட வேண்டும். எஸ், விசாஷனோ அஸ்ரதி வேதித்தும் விபோ அனந்த பாரஸ்ய நிவ்ருத்தி சுகம் பிரவர்த்தமானஸ்ய குணை அனத்மனஷ் ததோ பாவ தற்சய சேஷ்டிதம் விபோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பப்ளிக் ஹாலிடே எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க நினச்சேன். இதில் பப்ளிக் எல்லாம் வெளியிட்டாங்களே. சரி, ஓகே. எனிவே
நித்தியம் பாகவத சேவையா என்ன சொல்கிறீங்க கமலநாதன்? டெய்லி நம்ம வந்து பாகவதம் லிசன் பண்ணணும். கேஷ்வகாந்தா அவங்க இனிஷியேஷன் பேர் கேஷ்வகாந்தா. ஒரு நார்மல் பேர் என்ன மாதிரி? கேஷ்விண்டர் சிங், கேஷ்விண்டர் கோ. கேஷ்விண்டர் கோ. அதனால் வந்து பாகவதம் வந்து எப்போதுமே கேட்குறது நல்லது, அதுக்கு கால நேரம் கிடையாது. சரி, டுடே சப்ஜெக்ட் மேட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யார் பேசுகிறாங்க? இப்போ ஹரிகிருஷ்ணன் யார் இந்த சப்ஜெக்ட் மேட்ரு இப்போ யார் பேசுகிறாங்க? நாரதர் வந்து வியாசதேவர் பேசுகிறார் வந்து. ஓகே, வியாசதேவர் பேசுகிறாரு. இப்போ வியாசதேவருக்கு வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரமபுருஷர் எல்லையற்றவர் ஆவார். இஸ் அ சூப்பர் பர்சனல் காட் ஹெட், அன்லிமிட்டட். ஓகேவா? அவர் வந்து அளக்க முடியாதவர், அன்லிமிட்டட். அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த லைன் வந்து இதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணா ப்ரோ, அது இந்த செகண்ட் இப்போ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் பாயிண்ட். நல்லா பாருங்கள். பௌதிக சுகங்களை துறந்தவர் தான் ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவர் ஆவார். இங்கிலீஷில் படிங்க ஸ்னேகாமதி. அந்த செகண்ட் சென்டென்ஸு ட்ரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் லைன் டாட் செகண்ட் லைன். The Supreme Lord is unlimited. Okay, first. Only a very expert personality retired from the activities of material happiness deserve to understand his knowledge of spiritual values. Okay, the second sentence வந்துச்சு கரெக்டா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. அந்த செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், பௌதிக சுகங்களை துறந்தவர் தான். பௌதிகம் மீன்ஸ் வந்து மெட்டீரியல். ஓகே, பௌதிகம் மீன்ஸ் மெட்டீரியல். சுகம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதிக இன்பங்கள். ஓகே, பௌதிக சுகங்களை துறந்தவர் தான். யார் வந்து பௌதிக சுகத்தை விடுறாங்களோ, யார் வந்து அதுலேருந்து ரிட்டையர் ஆகுறாங்களோ, ரிட்டையர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கிவ் அப் பண்ணுறாங்களோ, யார் அதை ஃபுல்லாக வந்து சுத்தமாக இது பண்ணுறாங்களோ, ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவர் ஆவார். தென் அவன் இப்போ தான் அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்குள்ளே அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல்குள்ளே அட்வான்ஸ் ஆகுறதில்ல, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்குள்ள முன்னேற சொல்ல, ஆன்மீக நாலேஜை கிடைக்கிறதுக்கு அப்போ தான் ஒருத்தர் வந்து தகுதியாகவே ஆகிறான். ஓகே மாதிரி. இப்போ வந்து ஒரு 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 பாட் இருக்குது வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு மங்கு இருக்குது. இப்போ அந்த மங்கில் அந்த பாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஸ்பேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதில் என்ன வைக்கலாம், ஒரு சைடு வந்து கல், ஒரு சைடு ஃபுல்லாக கல் போடுறோம், பாதி கல் போடுறோம், ஸ்டோன் வைக்கிறோம், அது கொஞ்சம் கொஞ்சம் கல் போடுறோம், அப்புறம் தண்ணி ஊற்றுறோம். இப்போ அந்த கல்லும் தண்ணியும் பிரித்தா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இருக்க குவான்டிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 50 வச்சுக்கோங்க, 50 வச்சுக்கோங்க, 50. இப்போ கல் தண்ணி போட்டோன்னே கல்லும் 50 விஷயத்தை ஃபுல் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்காதா? இப்போ கல் வந்து உதாரணத்துக்கு அது 50 வச்சுக்கங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டோடைய அதோடைய மெஷர்மெண்ட் வந்து 50, 50 வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியும் ஊற்றுறோம், கல்லும் ஊற்றுறோம், தண்ணியும் 50 கல்லும் 50 இருக்குமா? இருக்காது. அது வந்து என்ன இருக்கும், தண்ணி வந்து மேபி வந்து 25, கல் வந்து 25 இருக்கும், பாதிப்பு தான் இருக்கும். இப்போ தண்ணி வந்து அந்த வாட்டர் வந்து 50 வரணும்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும், கல்லை வெளியே எடுக்கணும். கல்லை வெளியே எடுக்க தண்ணி வந்து ரிடியூஸ் குறையும். அப்போ தண்ணி நம்ம ஃபில் பண்ண தென் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து 50 இதுக்கு குவான்டிட்டிக்கு வந்துடும். கரெக்ட்? அதே போல் தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, எப்போ வந்து அந்த பௌதிக விஷயம் என்ஜாய்மெண்ட், பௌதிக மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் எப்போ வந்து குறையுதோ, குறைய அப்போ ஆன்மீக இன்புட், ஸ்பிரிச்சுவல் இன்புட் வந்து உள்ளுக்குள்ளே வரும். ஃபுல்லாக வந்து நீ ஃபுல்லாக பௌதிக ஆசையெல்லாம் விட்டுட்ட பிறகு தான் உனக்கு நாலேஜ் கிடைக்கும், அப்படி சொல்லலை. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இது மண்டியில் இப்போ 50 தான் இருக்குது, 50 தான் ஸ்பேஸு. இப்போ ஆல்ரெடி வந்து 49.99% வந்து மெட்டீரியல் திங்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மெட்டீரியல் டிசையர், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதிக ஆசை, பௌதிக பட்டத்தில் குறையுதோ தென் ஸ்பிரிச்சுவல் இன்புட் உள்ளுக்குள்ளே வரும். ஓகே, அதான் செகண்ட் லைன் சொல்கிறாங்க. தென் தேர்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனவே ஜடப்பட்டின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பரமபுருஷன் உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகளின் மூலமாக ஆன்மீக தன்னுணர்வுக்கான வழிகளை நீர் காட்ட வேண்டும்.
தேர்ட் லைன் படிங்க, இப்போ தேர்ட் சென்டென்ஸ் படிங்க மாதாஜி. Therefore, those who are not well situated due to the material attachment should be shown the ways of transcendental realization by your goodness. எஸ் நாரதரே, நீங்கள் வந்து டிரான்சென்டென்டல் பாத், அதாவது தன்னை உணரும் பாதையை காட்டணும். யாருக்கு காட்டணும்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஜடப்பற்றின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு. யார் வந்து அன்குவாலிஃபைட் பர்சன், யார் அன்குவாலிஃபைட் பர்சன் சொல்கிறாங்கன்னா, who attached to material desire, யார் வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் மெட்டீரியல் இதில் வந்து அட்டாச்சாக இருக்கிறாங்களோ, பட்டுதல் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து நாட் குவாலிஃபைட். அப்போ நம்ம இங்கே பௌதிக லோகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து நாட் குவாலிஃபைட், நம்ம தகுதி இல்லை பகவான் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, பரம்புருஷ உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகள் மூலமாக. அப்போ அவங்கள வந்து குவாலிஃபைடாக ஆக்கணும்னா அங்கே ஒரு ஒரு இது போட்டுருக்காங்க, ஒரு குரங்கன் ஒரு 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 மார்க் போட்டுருக்காங்க. மார்க் போட்டு அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ ஒருத்தவங்க வந்து தகுதியாவாங்கன்னா, பகவான் கிருஷ்ணரை பற்றி வர்ணனைகள் க்ளோரிஃபிகேஷன் அவரை பற்றி எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தகுதி கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தன்னுக்கான வழிகளை நீர் காட்ட வேண்டும். அப்போ தான் வந்து அவங்க செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே வருவாங்க. அந்த கடைசி லைன்லேயே 3 மேட்டர் சொல்லியிருக்காரு. மொதல் மேட்டர் வந்து என்னதுன்னா, மெட்டீரியல் டிசைரை வச்சுக்கிட்டு பகவானை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. பகவானை பற்றி தெரியணும்னா நம்மளுக்கு மெட்டீரியல் டிசைர் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அது வந்து மெட்டீரியல் டிசைர் நம்மளுக்கு வெளியாகணும்னா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை பற்றி க்ளோரிஃபிகேஷன் நிறைய கேட்கணும், அவரோட லீலைகள் தத்துவங்கள் புரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வரும். மெட்டீரியல் டிசைர், மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், இது ரெண்டும் போகணுன்னா நம்ம பகவான் மேலே அட்டாச்மெண்ட் கிடைக்கணும். பகவான் மேலே எப்போ அட்டாச்மெண்ட் வரும், பகவான் பற்றி கேட்கும் போது. அப்போ பகவான் பற்றி கேட்கும் போது என்ன நடக்கும், அட்டாச்மெண்ட் வந்து பௌதிக அட்டாச்மெண்ட், பௌதிக பட்டத்தில் போயிடும். தென் அடுத்து என்ன நடக்கும், கிருஷ்ணன் அட்டாச்மெண்ட் வரும். அப்போ கிருஷ்ணன் அட்டாச் பண்ணணும்னா அங்கே நடுவில் என்ன விஷயம் இருக்குது, செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் வந்தால் தண்ணி உணர்தல், அதாவது நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு பகவான் அட்டாச்மெண்ட் வரும். ஓகே மாதாஜி, இப்போ ஒரு பேபி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் பேபி பிறக்குது, உங்களுக்கும் பேபி பிறக்குது, எல்லா பேபி மேலேயும் நம்ம அட்டாச் இருப்போம். அது எப்படி நம்ம பேபி மட்டும் அட்டாச் இருக்கோம்? ஏன் இப்போ நம்ம பேபி மட்டும் அட்டாச்சாக இருக்கோம்? பிகாஸ் கனெக்ஷன். ஹாஸ்பிட்டலில் அன்னாடிக்கும் எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 5 பேபிஸும் பிறக்கும். ஏன் மாதிரி மினிமம் ஒரு 5 பிறக்கும், காலையிலேருந்து ஒரு நைட் வரைக்கும். நம்ம எல்லா பேபி மேலே அட்டாச் இல்லை. நீங்கள் அதே பாருங்கள், அந்த டெலிவரி பண்ணுற அந்த நர்ஸோ அந்த டாக்டரோ பாருங்கள், அவங்க எல்லா பேபி மேலேயும் அட்டாச் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க பேபி மேலே தான் அட்டாச் இருப்பாங்க. அதே போல் தான் நம்மளுக்கு பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வரணும்னா நம்மளுக்கு கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் இருந்தால் தான் அட்டாச்மெண்ட் வரும். கனெக்ஷன் இல்லைன்னா அது எப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பேபி மேலேயும் அட்டாச்மெண்ட் வராது, கரெக்டாக? ஆனால் அதை என்ஜாய் பண்ணுவோம். கரெக்ட் மாதாஜி? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நிறைய பேபி இருக்குது, இல்லைன்னா திடீர்னு ஒரு பேபி வருதுன்னு வச்சிங்களேன், அது மேலே அந்த பேபி மேலே ஜஸ்ட் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் வரும், ஒரு நல்லா அதுக்குள்ளே விளாட்றது இது பண்ணுவோம். அப்புறம் திருப்பி வந்து அது போகணும்னு நம்மளும் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ இந்த பேபி நான் பார்க்கணுமா, வீடு அழுந்துட்டு இருப்போமா? அழுவ மாட்டோம். அந்தமாரி தான் இங்கே நடக்கும். கனெக்ஷன் இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து பகவான் யார் நான் யாருன்னு புரியும். கனெக்ஷன் இல்லைன்னா வருவோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு இது இருக்கும், முடிஞ்சோன்னா ஹாய் பாய் நம்ம கிளம்பிடுவோம். அதான் நம்ம பேபிக்கும் அடுத்த பேபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இந்த உதாரணம் அதை அண்டர்ஸ்டாண்ட் தான் மாதிரி வெரி ஈஸி உதாரணம் எக்ஸாம்பிள். எல்லா பேபி மேலேயும் நம்ம அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டோம், நம்ம மேலே பேபி தான் அட்டாச்மெண்ட் இருப்போம். ஆனால் மற்றவங்க பேபி மேலே என்ன ஆகும், ஒரு இது இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த பேபி மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, இருக்கிறதுக்கே கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். அப்போ பேபி கிளம்பி போச்சுன்னா நான் வீட்டில் கொஞ்சம் ஐயோ அந்த பேபி பார்க்கணும் அந்த பேபி பார்க்கணும் கேட்க மாட்டோம். நம்ம தட் சேம் திங்ஸ் ஹேப்பன் ஹியர். நம்ம பகவான் மேலே நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கல, தட்ஸ் வாய் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வரலை. அது கல்லாக தான் இருக்குது, அது கட்டையாக தான் இருக்குது, அந்த ப்ரான்ஸாக தான் இருக்குது. வி என்ஜாய், நம்ம என்ஜாய் பண்ண முடியும், நம்மளை கொஞ்சம் இது பண்ண முடியும். இது எவ்வளோ நாள் வரைக்கும் போவோம், இந்த 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 கனெக்ஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் போவோம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த பேபி உதாரணம் எடுப்போம். ஒரு பேபி இருக்குல்ல, அந்த பேபி வந்து வருது, நீங்கள் விளாட்றீங்க, பேபி அழகாக விளாட்றீங்க.
ஆனால் அந்த பேபி அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை மாட்டிக்கிச்சு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது பேபியோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை மாட்டிக்கிச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கௌரி மாதாஜி, கௌரங்க பிரியா மாதாஜி சொல்லுங்கள். பேபி கிட்ட என்ஜாய் பண்ணுறோம், விளாடுறோம். ஓகே மாதாஜி, இப்போ பேபியோட அம்மாவுக்கும் உங்கள் இந்த சைடு உங்களுக்கும் பிரச்சனை மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதே பேபி வருது, என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் அந்த என்ஜாய்மெண்ட்னா என்ன ஆகும்? ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டோம். ஒரு அளவுக்கு வேணால் பேபி மேலே கொஞ்சம் இது பண்ணுவோம், ஆனால் ரொம்ப பழைய மாரி இருக்காது. அந்த கனெக்ஷனு அந்த அந்த கேப் அதிகமாகும். ஏன்? அது அங்கே கனெக்ஷன் இல்லை. இப்போ இதே நம்ம பிள்ளை வந்து சண்டை போட்டாலும் சரி, மங்கு எடுத்து விட்டு அடித்தாலும் சரி, திருப்பி வந்து அதே மாதிரி நம்ம பழகுவோம். ஒரு மேபி வந்து கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஆனால் திருப்பியும் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். திடீர்னு அவருக்கு மண்டையில் அடிப்பட்டுச்சுன்னா ஐயோ அம்மா அப்படி போய் நம்ம பார்ப்போம். பிகாஸ் அங்கே கனெக்ஷன் இருக்குது. இங்கே மெயின் சப்ஜெக்டே வந்து என்னதுன்னா, கனெக்ஷன் இருக்கா இல்லை கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறோமா? தட்ஸ் அ மெயின் பிளாட். ஓகே பிரபு. அதனால தான் இங்கே என்ன வேணும்னா, யாருக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து இல்லையோ, பகவான் மேலே அட்டாச்மெண்ட் இல்லையோ, அவங்களுக்கு இந்த பூமி மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும், இங்கே எங்களோட என்ஜாய் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். யாருக்கு வந்து இந்த பகவான் மேலே அட்டாச்மெண்ட் இல்லையோ, நம்மளுக்கு இங்கே இருக்கிற உலகத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். இங்கே இருக்கிற உலகத்தை அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பகவான் மேலே கனெக்ஷன் கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபார்முலாவை புரியுதா பிரபு? அது புரியுதா? பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். பகவான் மேலே கனெக்ஷன் வரலன்னா, கனெக்ட் பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியலன்னா, நம்மளுக்கு இங்கே இந்த உலகத்தில் வந்து பற்றுதல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஒன்றே இது நம்மக்கிட்ட ஒரு 2 கயிறு இருக்குது. ஒரு கயிறு வந்து அதோட கடைசி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் பிடிச்சிருக்காரு. இங்கே ஒரு கயிறு இருக்குது, இந்த கயிறோட கடைசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டை வந்து மாயா பிடிச்சிருக்கு. 2 பேரும் இழுக்கிறாங்க. ஒன்று நீங்கள் இப்படி போகணும், நீ இப்படி போகணும், அந்த நடுவில் நிற்பலாம் முடியாது, அவர் பிஞ்சிடும் பாடி. ஓகே மாதிரி. அப்போ ஒன்று கிருஷ்ணன்கிட்ட இல்லைன்னா மாயா கிட்ட. கிருஷ்ணன்கிட்ட போனோன்னா மாயா கிட்ட எட்ட வந்துடுவோம், மாயா கிட்ட போனோன்னா கிருஷ்ணன் கிட்ட எட்ட வந்துடுவோம். ரெண்டுமே ஒரு நம்ம செய்ய முடியாது. நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண போடுவோம், அதுக்கெல்லாம் இங்கே பேச்சே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ இங்கே பாகவதத்தோட மெயின் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பற்றுதலை வந்து வெட்டணும், நம்மளோட அட்டாச்மெண்ட்டை வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். தட் இஸ் த மெயின் விஷயம். அது எப்போ ஒருத்தனுக்கு கிடைக்குன்னா, எப்போ அவன் வந்து லிசன் பண்ணுறான். எவ்வளோக்கு நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆக்டரோட படம் வரும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த ஆக்டரோட படம் பற்றி என்ன பண்ணுவோம், நிறைய போடுவாங்க, டீசரு, ட்ரெய்லரு, அவர் இப்படி நடிக்கிறார், அப்படி படிக்கிறாரு, அவருக்கு இதுதான் கடைசி படமா, அந்த மாதிரி நிறைய போடுவாங்க. அப்போ நிறைய க்யூரியாசிட்டி அதிகமாகும், நம்ம நிறைய ஆர்வம் ஆகும். ஐயோ படம் இதை பண்ணுவோம். ஏன் நிறையா உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் கிடச்சிட்டே இருக்குது, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணணும் ஆசை வரும். ஓகே. அப்போ இங்கே உள்ள சப்ஜெக்ட் மட்டும் வந்து என்னென்னா, கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணரோட டிவோஷனில் வந்து பார்த்திங்கன்னா நோ சென்ஸ் என்ஜாய்மெண்ட். இங்கே வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வேலையே இல்லை. யாரெல்லாம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்களோ, யார் வந்து புலன் இன்பம். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா வந்து என்னது? ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? உதாரணம் மாதாஜி, புரிஞ்சா மாதாஜி? நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் விடுவாங்க மாதாஜி, 2 ஸ்டெப் விடுவாங்க. ஓகே, சொல்லுங்கள் மாதாஜி. படம் பார்ப்பது சென்ஸ் என்ஜாய்மெண்ட். சரி, ஓகே. படம் பார்க்குறது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இல்லை, எதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்து இடையில புரோபாதரோட மூவி ஒன்று விளையாடுனாங்க போல், கரெக்ட்? அதை தேட்டரில் விளையாடுனாங்களா ப்ரோ? தேட்டரில் விளையாடுனாங்க. பார்க்குறது வந்து அது ஒரு பார்க்குறது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இல்லை, ஆனால் எதை பார்க்குறோம் அது சென்ஸ் என்ஜாய்மெண்ட். மாதாஜி வரல உங்கள் சரஸ்வதி மாதாஜி? இன்னைக்கு வரல, ரெஸ்ட்டா இன்றைக்கி? இல்லை, அவங்க வந்து நாங்களா கொஞ்சம் கேட்டுருக்கலாம். சரி, ஓகே. வேறு சென்ஸ் என்ஜாய்மெண்ட் மாதாஜி? ஃபுட்டு. டிஃப்ரெண்டான ஃபுட்டு. இங்கேருந்து தூரமாக போய் சாப்பிட்றது இந்த சரி, ஃபுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகே. ஃபுட்டு என்ன சாப்பிட்றோம்
விச் டைப் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் தான் பிரச்சனை. ஃபுட்டு பிரச்சனை இல்லை, சாப்பாடு உணவு பிரச்சனை இல்லை. எதை எடுக்கிறோம், என்ன குவான்டிட்டி எடுக்கிறோம், எதை சாப்பிட்றோம், நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம. சிம்பிளாக இது பகவத்கீதை சொல்லலை, நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. எதை நீ சாப்பிட்றாயோ அதுதான் நீ. ஓகே, வேறு உதாரணம், வேறு என்ஜாய்மெண்ட், சென்ஸ் என்ஜாய்மெண்ட். உதாரணம் கமலகாந்தா ப்ரோ, எஸ் பிக்சர் ப்ரோ, கமான் ப்ரோ, கமான் மதி பிரஜா மதி பிரபு யாரும் ஃபோன், சோஷியல் மீடியா. மேபி புறப்பாக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவர் இந்த சொல்லிக்க மாட்டார் இந்த உதாரணம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த உதாரணம் ரொம்ப முக்கியமான உதாரணம். ஓகேவா? ஃபோனு சார் கேட்டால் ஸ்கூல் படிக்கிறது எல்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டிங்கன்னா சொல்லுவா, படிக்கிறது அந்த எடுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 20% வேணால் இருக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்லாம் சேர்த்தாலும் சரி ஒரு 30%, ஏன் 40% வச்சுக்கோமே. 60% நம்ம உண்மையிலே எடுகேஷனுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த படிக்கிற பேரை சொல்லி அந்த படிக்கிற பேரை சொல்லி அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, அதுதான் மெயின் பிளாட். ஓகேவா? எப்படிலாம் நம்ம ஏமாற்றலாம். ஓகே, அந்தமாரி இது நடக்குது. சோஷியல் மீடியா முக்கியம்தான். சோஷியல் மீடியானா இப்போ நான் உங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்க சொல்லி போட்டேன், எனக்கு எதில் போட்டேன்? சோஷியல் மீடியா தான் போட்டேன். சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் நீங்கள் முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா ஒரு விஷயம்னா பத்திரிக்கை கொடுப்பாங்க, வீடு போய் பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் இப்போலாம் பத்திரிக்கை கொடுத்து வேலைக்கு ஆகாது. அது போய் சேருதா சேராதா, அது எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் வச்சுருவாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அங்கே திருவிழா நடக்குது, இப்படிலாம் நடந்து ஒரு ப்ரொமோஷன் போட்டிங்கன்னா ஆளுங்களுக்கு போகும், அது ஒரு 1000-2000 பேருக்கு போய் சேருது. ஓகேவா? சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்ன விஷயத்தில் யூஸ் பண்ணுறோம், அதில் முழுக்க நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறோமா, காண அடிச்சிடுறோமா, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. அதுவும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்குது. ஓகேவா? எல்லா வகையில் இருக்குது. இன்னொரு முக்கியமாக சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் வெளியில் மட்டும் கிடையாது. சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வாட் யூ திங்கிங், என்ன நம்ம நினைக்கிறோம், அதுவும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான். என்ன இங்கே மனசில் ஆசைங்க நிறைய வருது, இதுவும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான். இது எல்லாமே சென்ஸ் என்ஜாய்மெண்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையாக சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. புலன் இன்பம், பௌதிக இன்பம், அங்கே பௌதிக என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அங்கே நம்மளுக்கு பற்றுதல் இருக்கும், கூடவே அது இருக்கும், கூடவே அட்டாச்மெண்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அங்கே என்ஜாய் பண்ணுறோமா, அங்கே நம்மளுக்கு அங்கே அட்டாச், நம்மளுக்கு ஒரு அட்டாச் இருக்குது. அட்டாச் இல்லாமல், அதாவது பற்றுதல் இல்லாமல் நம்ம அங்கே என்ஜாய் பண்ண மாட்டோம். இது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்கூல் லீவில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, தூக்கி கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. பாட்டி வீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மா கூட வால் பிடிச்சி நாங்கள் எல்லாம் போவோம். எங்கள் அம்மா கூட வருவாங்க, ஏன் நான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சோஃபாவில் அப்படியே ரோபமாக உட்காந்துருப்போம். எப்போ இதெல்லாம் முடிஞ்சு இந்த வாரம் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், எங்கள் வீட்டுக்கு போனால் நாங்கள் போய் அழகாக விளையாண்டுக்கிட்டு எல்லாமே பண்ணலாமே அப்படி இருக்கும். அப்போ சென்ஸ் என்ஜாய்மெண்ட் எங்கள் எப்போ வரும்னா பற்றுதல் வரும். இப்போ எனக்கு அங்கே பற்றுது இல்லை, பாட்டி வீட்டில் பற்றுது இல்லை, அப்போ எனக்கு அங்கே என்ஜாய்மெண்ட் இருக்காது. இப்போ என் மண்டை ஃபுல்லாக எங்கே இருக்கும், வீட்டில். ஏன்னா வீட்டில் பற்றுதல் இருக்குது, அங்கே என்ஜாய்மெண்ட் இருக்குது. என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அங்கே அட்டாச்மெண்ட் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அங்கே என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஓகே, அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது யாரெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அது அது அடுத்த கட்டம் எங்கே போகும்னா சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. என்ஜாய்மெண்ட் அது எங்கே கொண்டு போய் விடும்னா சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, பாவச் செயல்களை போய் விடும். பாவம் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நரகத்துக்கு போயிடும். ஓகே, இப்போ ஸோ மச் அனிமல் கில்லிங் நடக்குது, நிறைய இடத்துல உயிரை கொள்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக? அந்த ஆத்மா அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கா? எதுக்கு போவோம்? ஃபுட்டுக்காக. அப்போ ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? நிறைய இடத்துல எங்கிட்ட நிறைய இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த உதாரணம் சொன்னோடனே நிறைய பேர் எங்கிட்ட கோச்சிக்குவாங்க, எஸ்பெஷலி நான் டிவோட்டி. அது என்ன உதாரணம்னா, இப்போது ஒரு பப்பி இருக்குது, நாய் சொல்லக்கூடாதான். அது ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க நாயின்னு சொல்லாமல் நாய் என்னென்னு சொல்கிறது, அதான் சரி நான் என்ன பண்ணுறேன், சரி பப்பின்னு சொல்லிடுவோமே, அது மாதிரி க்யூட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு பப்பி இருக்குது, ஒரு குட்டி பப்பி வச்சுங்களேன். பப்பினா குட்டி தானே வந்துச்சு, இல்லை பெருசு என்ன சொல்லுவாங்க, பப்பியை சொல்லுவாங்க டாக்கா. டாக் கூட சொல்லக்கூடாது வந்துச்சு, அது ஒரு மாதிரி சென்சிட்டிவாக போயிருக்கான். பிக் பப்பியா? ஓகே, சரி ஒரு குட்டி ஒரு பப்பி இருக்குது, சின்னோண்டா இருக்குது. இப்போ அந்த பப்பி
உள்ளுக்குள்ளே அலுவலில் வந்துருச்சுன்னா, ஒரு லொங்காங்கில் ஒரு ட்ரைனேஜில் உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா, கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நார்மலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ பப்பி போச்சு, பப்பின்னு சொல்லிட்டு எப்படோ காப்பாற்றுவாங்க. அது வந்து பப்பி வந்து அவங்க பப்பி கூட இருந்திருக்காது, அவங்க நாயாக கூட இருந்திருக்காது, அது யாரோ நாய் இருக்க இது பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு அது கருணை கிடைக்குது. ஆனால் அதே பப்பிக்கு வந்து சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து வேறு என்னென்ன, அப்போ நம்ம கிட்ட அந்த கருணை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து? மெர்சியில் வந்து கருணை வந்து வந்துச்சு ஸ்னேகமதி. கருணை மெர்சியை சொல்ல. மெர்சி மீன்ஸ் வந்து நோ மெர்சி, கம்பேஷனா? கம்பேஷன். ஓகே, மேபி கம்பேஷன். இப்போ அந்த கருணை பார்த்தீங்கன்னா, பப்பி உள்ளே விழுந்துருச்சு. எனக்கு வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். கேஷவ கந்த வந்து கரெக்டான ஆள். பப்பி உள்ளே விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பால்லாம் கொடுக்குறோம். அடுத்த ஃபுட்டு வரும். ஃபுட்டு வந்து சிக்கன் கொடுக்குறோம். ஓகே, வந்து சிக்கனை வந்து நம்ம வெட்டி இது பண்ணி தான் அது கொடுக்குறோம். ரெண்டுமே வந்து ஒரு ஆத்மா தான். ஒரு ஆத்மா கிட்ட நம்ம வந்து கருணை கொடுக்குறோம், இன்னொரு ஆத்மா கிட்ட நம்ம கருணை கொடுக்கல. இஸ் த ரியல் கம்பேஷன், த ரியல் கருணை. இது ரியல் கருணையா மாதாஜி? ரியல் கருணை இல்லை. இதுக்கு பேர் என்னதுன்னா சுயநலமான கம்பேஷன். அதாவது செல்ஃபிஷ் கம்பேஷன் மாதிரி. மதிய ஒன்றுக்கு கருணை, ஒன்று கருணை இல்லை. எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் கருணை கொடுப்பேன், எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் அதை என்ஜாய் பண்ணிக்குவேன். தட் இஸ் த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவோம். நம்ம அதுக்கு நியாயத்தை சேர்ப்போம். அது நியாயப்படுத்துக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே பட்டுறதுல மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அதை நம்ம குறை சொல்ல ஆரம்பிப்போம். இப்போ பகவான் கோயிலில் வந்து பிரச்சனை இல்லாத கோயில் இருக்கா? ஏதாச்சும் ஒன்று காட்டுங்க. பிரச்சனை இல்லாத கோயில் இருக்கா? அப்புறம் மற்றஜி இருக்கா? பிரச்சனை கோயில் பிருந்தாவன், மாயாப்பூர், அங்கேயும் பெரிய பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் பிரச்சனை இங்கே வரும்போது இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறோம். ஓகே, தென் இவ்வளோ நாளாக சேவை செஞ்ச நம்ம பகவான் என்ன ஆச்சு? பிகாஸ் கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் இல்லாதனால நம்ம வந்து ஓடிடும். நீங்கள் இங்கேருந்து நான் உண்மையாக சொல்ல, நீங்கள் மாயாப்பூர் பிருந்தாவனத்துக்குள்ளேயே நீங்கள் கிருஷ்ணர் பக்கத்துலேயே உட்காந்தா கூட அங்கேயும் பஞ்சாயத்து இருக்கும், அங்கேயும் பிரச்சனை இருக்கும். அங்கேயும் உள்ளுக்குள்ளே வந்து பிக் டெம்பிள், பிக் பிரச்சனை, பிக் ப்ராப்ளம். ஓகே மதிய, இது வந்து பெரிய இது இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா பகவான் மேலே அட்டாச் வச்சுக்கணும், பகவான் மேலே பற்று வைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள், நம்ம டைம் டு டைம் எந்த அளவுக்கு நம்ம பகவான் மேலே அட்டாச் ஆகிறோம், பகவான் மேலே பற்றுதல் வரும். ஸோ அது பகவான் மேலே பற்றுதல் வர்றதுக்காக, பகவான் அடையிறதுக்காக நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணுறோம், என்னென்ன எஃபர்ட் போடுறோம், நம்மளோட சாதனா பக்தி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோட பக்தி எல்லாம் காட்டுறாங்க. இதுதான் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை டொலரேட் அண்ட் கோஆப்ரேட் பண்ணுவோம். சகித்துக்கொள்வது அண்ட் ஒத்துழைக்கிறது. இது என் குருமாஸ் எப்போ சொல்லுது, ரெண்டு திங்ஸ் ரொம்ப முக்கியம். டொலரேட் அண்ட் கோஆப்ரேட். சகிச்சுக்கணும், சமயத்தில் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அதனால தான் 3வது சிசாஷ்டாங்கத்தில் சைத்தன்ய அப்புறம் இந்த விஷயத்தை வச்சார். திருநாள் அப்படி சுனிச்சேன தரோர் இவர் செய்யணும்னா அமானின மானத்தில் கீர்த்தனை சதாஹரி. எப்போ நீ வந்து கீர்த்தனை சதாரி செய்ய முடியும்? எப்போ நீ வந்து ஃபுல்லாக வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்க முடியும்? இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணு. சைஸ்டுனா இல்லை சுனிச்சேன, சைஸ்டுனா அமானின மானத்தேன, டொலரன்ஸ் சகித்து கொள்ளணும், அண்ட் வந்து ஹம்பிள் பணிவாக இருக்கணும், தென் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த 3த்தையும் நீ குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கிட்டீங்கன்னா தென் கீர்த்தன்யா சதாஹரி. அவர் இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு. எதுக்கு? ஏன்னா பிரச்சனை வரும். அவருக்கே பிரச்சனை வந்துச்சு, மகாபிரபுக்கே. சன்னியாசி எடுக்கல, அவர் நார்மலாக ப்ரீச்சிங் பண்ணார், எவனும் மதிக்கல. அதனால தான் அவர் சன்னியாசி எடுத்து ப்ரீச்சிங் பண்ணார். அப்போ தான் எல்லோரும் மதித்தாங்க. யார்? ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, சுப்ரீம் பர்சனல் காட் ஹெட், கிருஷ்ணருக்கு. அதனால தான் வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் இன் கிருஷ்ண பக்தியில். ஓகே, அப்போ யார் வந்து நம்ம வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கணுமோ நம்ம சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி நரகத்துக்கு போகும். ஓகேவா? சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் 2 இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லையா? சரி, நரகத்தில் பிரச்சனை இருக்குது, சொர்க்கத்தில் எப்படி பிரச்சனை இருக்கு?
இல்லை நான் சொல்கிறது என்னன்னா சொர்க்கத்திலே பிரச்சனைக்கு சொல்கிறேன். நரகத்தில் பிரச்சனைக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம அடி விழுவோம், ஒத்த விழுவோம். அது 24/22 நரகம் இருக்குது. 5 வயசு வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்பை வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் டிஸ்கவுண்ட். 6 வயசுலேருந்து நீங்கள் கட்டையில் போகிற வரைக்கும் ஆப்பு, பெரிய ஆப்பு இருக்குது மதுஜி. 6 வயசுலேருந்து அது பாகத்தை போட்டிருக்கு, ஓகேவா? அப்போ நரகத்தில் ஆஃப்கோர்ஸ் தண்டனை இருக்குது, அடி உத இருக்குது. சொர்க்கத்தில் எப்படி பிரச்சனை இருக்குது? சொர்க்கத்தில் எப்படி பிரச்சனை இருக்குன்னா ஸோ மச் என்ஜாய்மெண்ட். அதனால என்ஜாய் பண்ணும்போது அட்டாச்மெண்ட் வரும். அது ஒன்று, நம்பர் 1. ஒன்று கூடவே ஒன்று வரும். என்ன அது? சொர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷான் மறந்துடுவாங்க. இல்லை ஒன்று இருக்கு, ஃபியர், பயம். இந்த தெய்வம் எதுக்காக அங்கேருந்து கீழே இறங்கி வந்து என்னது பிருந்தாவனத்தை ஏன் இது பண்ணார்? ஏன்னா வந்து அவர் வந்து எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல, எல்லாம் வந்து அவங்க கிருஷ்ணரை சொல்கிறத கேட்குறாங்க, அதனால் வந்து என்னை மீறி அவன் சரியா, அப்போ எனக்கு முக்கியத்துவம் இல்லையா? பயம். அடுத்து வந்து அசுரர்களுக்கு வந்து இங்கே இது பண்ணுவாங்க, பயம். அதாவது எங்கே என்ஜாய்மெண்ட் இருக்கோ அங்கே பயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தேவர்கள், பிரம்மதேவர் அப்பப்போ போவார், தேவர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ணுவார்? கூட்டிகிட்டு நேராக போய் பகவான்கிட்ட போய் சொல்லுவார். அவங்க ஏன்னா எவ்வளோ அங்கே என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஏன் பயம் வருது? என்ஜாய்மெண்ட். அது என்ன என்ஜாய்மெண்ட்? எல்லாம் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். அங்கே என்ன இருக்குது? இதே பப்பு டிஸ்கோ இங்கே எப்படி ஓடுதோ அதே பப்பு டிஸ்கோ அங்கே ஓடும், இன்னும் நல்லா ஓடுவாங்க. சேம். இங்கே என்ன பௌதிக பாட்டு, அங்கே என்ன வேறு மாதிரி பாட்டு ஓடும், புதுசாக ரிலீஸ் ஆன பாட்டு ஓடும், அவ்வளோதான். இந்திரா சந்திரா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனால் அங்கே கூடவே அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும், ஃபியர் இருக்கும், பயம் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட் அதிகமாக இங்கே வைக்க 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 நம்மளுக்கு பயம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பகவானுக்கு ஒரு பேர் இருக்குது, பகவான் லோட்டஸ் ஃபீட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. என்னது? ஒரு தலைவர் பேர் சொல்லுங்கள் பிரபோ. அபய சரணாரவிந்தன். அபய சரணாரவிந்தன் என்ன அர்த்தம்? ஆபயனா ஃபியர்லெஸ், பயம் கிடையாது. அபய என்னது? அடுத்து சரணாரவிந்தன். யார் பகவான் திருவடி பாதத்தை யார் லோட்டஸ் ஃபீட்டை பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு எந்த வகையான பயம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து நரகத்துலேயும் சொர்க்கத்துலேயும் நம்மளுக்கு வந்து என்னது பிரச்சனை இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து சொர்க்கத்தை தாண்டி போக முடியும்னா யார் வந்து சுவாதர்மா தான் என்னென்னா அவங்களுக்கு உண்டான கடமைகளை வந்து யார் செய்கிறாங்களோ 100 லைஃப் டைம்ஸில் யார் செய்கிறாங்களோ 100 பிரிவில் யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க அடுத்து பிரம்மா பொசிஷன் போவாங்க. பிரம்மா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் பிரம்மாவுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது, அவருக்கும் ஃபியர் இருக்குது, பயம் இருக்குது, அவருக்கு பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட சுப்ரீம் பர்சனல் கோடகர் கிருஷ்ணரே அவர் மறந்துட்டார். பிகாஸ் ஒரு தலை இருந்தால் கொஞ்சம் அகங்காரம், 4 தலை இருக்குது பிரபு, அதனால் நிறைய அகங்காரம். பிகாஸ் அவரும் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆளாகுவார். ஈவன் நீங்கள் பிரம்மாவாக இருந்தாலும். அப்போ நீங்கள் பகவான் லோகத்துக்கு போனால் மட்டும்தான் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும். பகவான் லோகத்துக்கு எப்போ போவோம்? இந்த பூவா சுவா மதக தபக ஜனக லோகம் முடிஞ்சு சத்தியலோகம், பிரம்மலோகம் சத்தியலோகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது பிரம்மஜோதி. ஆனால் பிரம்மஜோதிக்கும் இதுக்கும் வந்து நல்ல கைலாஸ் இருக்குது. கைலாஸ் வந்து லார்ட் சிவா இருக்கிறாரு. அது நாட் மெட்டீரியல், அது மெட்டீரியல் கிடையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் பிரம்மஜோதி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பிரம்மஜோதி தான் வந்து பார்த்திங்கன்னா சரி பிரம்மஜோதிக்கு மேலே தான் கைலாசம் இருக்குது, ஓகேவா? அப்போ பிரம்மஜோதி வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிவர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த ஜோதியில் இருப்பாங்க. யாரெல்லாம் ஜோதி வழிபாடு பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஜோதி இது பண்ணுறாங்களோ அங்கேயும் வந்து சில கேலக்ஸி இருக்குது. அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, திருப்பி பூமிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைலாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரஜா நதி ஸ்பிரிச்சுவல், அது ஆன்மீக ஓஷன் இருக்குது. தென் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வைகுண்டம். அங்கே போனால் தான் நம்மளுக்கு வந்து இது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அது கீழே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட், ஃபியர்ஃபுல்னஸ், அப்புறம் வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட், இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. இங்கே நாரதர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 3த்தையும் ஒருத்தன் வந்து வெளியாக்கணும்னா, இந்த எல்லாத்தையும் ஒருத்தன் வெளியாகணும்னா
பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், அதுக்கு வேலை செய்யினா நீ வேற என்னமோ எழுதியிருக்க சொல்லி கோவப்படுறாரு ஸ்ரீ நாரத முனிவர். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இஸ் த கிருஷ்ண ஹிம்செல்ஃப், கிருஷ்ணர். ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு இதுக்கு போகிறாரு, சவுத் இந்தியா பயணம் போகும்போது ஆந்திரா பிரதேஷ் அங்கே வந்து கோதாவரி நதிக்கரையில் வந்து ராயரமணந்தா, ஓகேவா? ராயரமணந்தா அவரை வந்து போய் பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பெரிய கிங் கிடையாது, பெரிய ராஜா கிடையாது ராயரமணந்தா. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா காஸ்ட்டு, அதாவது அந்த காலத்தில் இப்போயும் இருக்குது, ஜாதியின் அடிப்படையில் வந்து ராஜா இருப்பாங்க. இது வந்து லோ கிளாஸ் ராஜா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி ராஜா மாதிரி ராயரமணந்தா. அப்போ அவருக்கு வந்து அவருக்கும் இவருக்கும் மகாபிரபு அவரை வந்து மீட் பண்ணுறாங்க, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சத்திய சாதன தத்துவா, சத்திய சாதன தத்துவா சொல்லுவாங்க. 2 பேரும் அவங்க வந்து என்ன விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அவர் நிறைய விஷயம் பேசுவாங்க. அந்த கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாபிரபு ராயரமணந்தா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைரெக்டாக மகாபிரபு நிற்பார், மகாபிரபு கிட்டேருந்து பக்கத்தில் இங்கே கிருஷ்ணர் நிற்பார், சரி ராதா நிற்பாங்க. ராதாவும் கிருஷ்ணரும் ஒன்றா சேர்ந்து தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி ராயரமணந்தா கிட்ட தான் அவர் வந்து காட்டுவார். அந்த டிஸ்கஷன் கடைசியில் தான். அப்போ அது என்ன டிஸ்கஷன்னா சத்திய சாதன தத்துவம். ஐயோ இந்த நீங்கள் 10 பேர் வர மாட்டேங்குது வாயில் எனக்கு. ராயரமணந்தா கிட்ட தான் அவர் வந்து பேசுவார். அப்போ என்ன பேசுவார்னா ராயரமணந்தா அதாவது பக்தி பாதையில் என்ன விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் ஒரு ஸ்டேஜாக போயிருப்பார். மகாபிரபு எல்லாத்தையும் இது இல்லை, இது வேணாம், இதுக்கப்புறம் ஒன்று மேலே கேட்பார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்னா வர்ணாச தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவார். ஒரு பக்தராக இருக்கிறனா வர்ணாச தர்மம் ஃபாலோ பண்ணணுன்னு. வர்ணாசிரம்னா வந்து என்னது? வர்ணம்னா 4, ஆசிரம் 4. வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா பிராமணா, சத்திரியா, வைசியா, சுத்ரா. ஆசிரமம் கிரகஸ்தா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா அண்ட் வானப்பிரஷா அண்ட் சன்னியாசி. இது 4 வர்ணம். இது 4 இருக்குது. ஒருத்தவங்க எந்த இதில் இருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணேன். இது இல்லை, இது அடுத்து சொல்லு அப்படின்னு போயிட்டாரு. வர்ணாச தர்மம்லாம் வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல், இதெல்லாம் வெளிப்புறத்தில் உள்ளது. இது வச்சு அடுத்து சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அடுத்து என்ன இது பண்ணுறாருன்னா சுவாதர்மானா வந்து என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்க என்ன வாழ்க்கையில் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒருத்தவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஒருத்தர் குருவாக இருக்கலாம், அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்களோ அதுக்குண்டான தர்மத்தை செய்யணும். ஒரு அப்பாவாக இருக்காரா அவன் மனைவி பிள்ளைங்களை வந்து கரெக்டாக வழி நடத்தணும். ஒரு அம்மாவாக இருக்காங்களா கிருஷ்ண பக்திக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு பிள்ளையாக இருக்கிறாங்களா அந்த கிருஷ்ண பக்தியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் இருக்கிறாங்களா அவங்க வந்து கிருஷ்ண பக்திக்கு எல்லாரும் இது பண்ணணும். ஒரு மேனேஜ்மெண்ட் யாராவது என்னென்ன தர்மத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ராமானந்தா சரி அடுத்து வேறு என்ன கேட்குறாரு. அப்புறம் ஒன்றா சொல்லிட்டு போகிறாரு. மகாபிரபு எதிர்பார்க்குறது வந்து அது வந்து கடைசி விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அது ராயரமணந்தா கிட்ட வந்து இருக்குது. பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வந்து யார்? சைத்தன்ய மகாபிரபு. ராயரமணந்தா வந்து யார்? கிருஷ்ணலீலையில் இருந்த விசாகா, லலிதா விசாகா இருக்காங்களா, அது லலிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் தாமோதரா. கிருஷ்ணர் கூட பிரபு ஞாபகம் இருக்கா? ராதா மாதவ பாடம் பார்த்துருக்கீங்களா? ராதா மாதவா மாயாப்பூரில் உள்ளது. அதில் 8 பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. 4 பேர் 4 சகிகள், இந்த சைடு 4 சகிகள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த 2 பேர் முன்னுக்கு இருப்பாங்க பாருங்க. இந்த 4 பேருக்கு முதல் இங்கே இருப்பாங்க, இந்த 4 பேருக்கு முதல் இருப்பாங்க. இவங்க வந்து லலிதா, இவங்க வந்து விசாகா. அதில் லலிதா தேவி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வரூப் தாமோதரரா சைத்தன்ய மகாபிரபுவில் வராரு. ஓகேவா? அது வேற கதை. விசாகா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராயரமணந்தா வராங்க. அதாவது ஆந்திரா பிரதேசில் வந்து அவங்க பிறக்கிறாங்க. அதனால தான் வந்து அங்கே வந்து அவர் அந்த டீப்பான விஷயத்தை தத்துவத்தை இது பண்ணுறாரு. அப்புறம் அடுத்து அவர் சொல்லிட்டே வர ஓகே இது ஒன்று மேலே. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா என்னது சர்வதர்மா பரித்திச்ச மாமி சரணம் பரிச்சா, எல்லாருமே ஃபுல் சரண் அடையணும். ஓகே சரண் அடைகிறோம். அடுத்து என்ன அடுத்து போகிறாரு. அப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்து என்ன சொல்கிறேன்னா கிருஷ்ண பிரேம பக்தி, கிருஷ்ண சரண அடைகிறோம்.
ஆனால் சரண அடைகிறது வந்து அது பேஸ் என்ன, எதன் மூலிமா சரண அடையணும்? நான் வந்து உன்கிட்ட இது கேட்டிருக்கேன், நீ இது செஞ்சு கொடுத்தனா நான் உன்னை வந்து நம்புகிறேன், இல்லைன்னா நீ போ, அது சரணாகதி இல்லை. நான் ஒன்று கேட்டிருக்கேன், நீ செஞ்சிரு தெரியுமா ஜெகநாதா, இது செஞ்சிரு, அப்போ தான் அவன் செய்யலைன்னா அவன் ஜெகநாதர் கிடையாதா, இல்லை கிருஷ்ணன் கிடையாதா? அந்த மாதிரி சரணாகதி. சரணாகதி மீன்ஸ் என்னது, கிருஷ்ண பிரேம பக்தி. அப்போ அவர் என்ன பண்ணாச்சு, சரணாகதிக்கு மேலே கிருஷ்ண பிரேம பக்தி. ஓகே, கிருஷ்ண பிரேம பக்தி ஓகே, ஆனால் கிருஷ்ண பிரேம பக்திக்கு மேலே என்ன நினைக்கிறாரு? அப்போ தான் கடைசியாக தான் வந்து ராயணம்மன் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது விசாகா சகி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது சகி, அதாவது சகி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராதாராணியோடைய சகிக்கள் இருக்கிறாங்களே, ராதாராணியோடைய கேர்ள் கம்பெனியன், ராதாராணி சகிக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கருணை. எப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய கருணை இருக்குதோ தென் அப்போ தான் வந்து ஸ்ரீமதி ராதாராணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ராதாராணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹலாதினி சக்தி. ஹலாதினி சக்தினா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட உண்மையான இன்பமே ராதாராணி தான். அது எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அவங்களுடைய 8 சகிகளோட கருணை கிடைக்கணும். தட் இஸ் த மெயின் விஷயம். எப்போ இது சொன்னோன்னு தான் தியானம். அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ராயணன் மறந்துக்கிட்ட அந்த தன்னையோட அந்த ஃபுல் ஃபார்ம் காமிக்கிறாரு. மகாபிரபு நிற்பார், சைடு கிருஷ்ணர், சைடு ராதாராணி. நம்மளோட மெயின் கோல் வந்து பார்த்திங்கன்னா சத்திய சாதன தத்துவா. சத்திய சாதன தத்துவம்னு என்ன அர்த்தம்? சத்தியனா என்ன அர்த்தம்னா கோல் ஆஃப் த லைஃப். நம்மளோட கோல், நம்மளோட எய்ம், நம்மளோட இலக்கு, அதான் சத்தியா. சாதனைனா அந்த சத்தியாவை, அந்த கோலை அடையிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் சாதனா. அதுக்கு உண்டான ப்ராசஸ், அதுக்கு உண்டான வழிமுறை தான் சாதனா. அப்போ பகவானுடைய கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயத்தோடைய உண்மையான கோல் வந்து என்னன்னா கிருஷ்ணர் கிடையாது. பிரம்மா இந்த கிருஷ்ண இந்த பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயோட உண்மையான ஹீரோ யாரு? ராதாராணி. அதனால தான் ராதாராணி காலை கிருஷ்ணர் வந்து எப்போவுமே அவருக்கு கிருஷ்ணர் காலில் எல்லாரும் விழுவாங்க, ஆனால் கிருஷ்ணர் ஒரு ஆள் காலில் விழுவார்னா அது ராதாராணி காலில் தான் விழுவேன். தட் இஸ் த மெயின் பிளாட். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வந்து சக்கி பக்தி பாவத்துக்குள்ளே வரணும். ஓகேவா? இது ரொம்ப பெரிய விஷயம் தான், பட் நான் நார்மலாக சொல்கிறேன். நம்ம வந்து அந்த ராதாராணி பக்திக்குள்ளே வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியோட ஃபுல் மிஷன், இந்த கிருஷ்ண பக்தியோடைய மெயின் வந்து அதுதான். அப்போ அதுக்குண்டான ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்குறாங்க. சாதனா பக்தி, ராகநோகா பக்தி, அப்புறம் வந்து பிரேம பக்தி. ஓகேவா? பிரேம பக்தி கடைசி கிடையாது. பிரேம பக்திக்கு மேலே ஒன்றும் போவோம். பிரேம பக்தி வந்து கடைசி கிடையாது. அதான் ஞாபகம். பிரேம பக்தி அது வந்து ஓகே, பிரேம பக்தி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிரேம பக்தி என்னவோ மாறுது. அது வந்து ராகா, மானா, அப்புறம் வந்து ஒன்று மாறிட்டே போகும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மகாபாவ பிரகாஷா. அங்கே தான் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ராதாராணி அந்த சகிகள் உள்ளான பக்தி. அப்போ நம்ம இதுக்குள்ளே என்டர் பண்ணணும். நான் இந்த ஓஷனுக்குள்ளே, இந்த கடலுக்குள்ளே உள்ளே வரணும்னா நம்ம வந்து மின்னுக்கு இருக்குது பார்த்தீங்களா, மின்னுக்கு வருவங்களே என்ன இருக்குது? சாதனா பக்தி. சாண்டிங் ஒழுங்காக பண்ணு, சேவையை ஒழுங்காக செய்யி, அப்புறம் வந்து பகவான் மேலே பற்றுதல் வளர்த்துக்கோ. இப்போ நம்மளுக்கு அங்கேயே கேஸு திண்டாடுது. ஏற்கனவே வந்து பௌதிக பற்றுதல். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்குள்ளே, இந்த பாதைக்குள்ளே உள்ள வந்து இதுக்குள்ளே நிறைய டிவிஷன் இருக்குது. அங்கே கடைசியாக பார்த்து அங்கே தான் ராதாராணி நிற்கிறாங்க. இந்த பக்திக்குள்ளே போகிறது தான் நம்மளுடைய கிருஷ்ண பக்தி ஆச்சாரியர்கள்லாம் இதான் சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா மாதிரி? நம்மளோட ட்ராக் உள்ளுக்குள்ளே போந்தோடனே பிரேம பக்தி கடைசி கிடையாது. பிரேம பக்தி வந்து என்னதுன்னா ஓகே, ஒரு தண்டா மாதிரி, ஒரு இது மாதிரி ஒரு இலக்கை பார்த்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து போகணும். அதுக்குள்ளே ஒன்று டைவ் அடித்து உள்ளே போனால் தான் அங்கே ராதாராணி பக்திக்குள்ளே நம்ம வர முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம அதெல்லாம் போகலன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து ஆஸ் அ நாலேஜை நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணோம், முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை விடணும். ஓகேவா? பற்றுதலை விட்டு பகவான் மேலே பற்றுதலை வளர்த்துக்கணும். நம்ம அங்கேயே வந்து என்ன ஆகுது, கேஸ் திண்டாடுது. அப்போ அந்த சாதனா பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஒன்று சாதனா பக்தினா வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பக்தி, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி, பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி, அதான் சாதனா பக்தி. ஓகே, சாதனா பக்தி அண்ட் சாதனா கிரியா
2 இருக்குது, சாதனா பக்தி அண்ட் சாதனா கிரியா. நம்ம இதெல்லாம் ஏன் வந்து இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க? எதுக்காக இவ்வளோ விஷயம் இருக்குது? இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டாதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான், அட்லீஸ்ட் லிசன் பண்ணாதான் நம்ம கிருஷ்ண பக்தி வந்து இன்னும் அது எவ்வளோ வெயிட்டானதுன்னு தெரியும். இந்த கிருஷ்ண பக்தி எவ்வளோ முக்கியமானு தெரியும். ஒவ்வொரு ஆச்சாரியரும் வந்து பார்த்திங்கன்னா மணி கணக்கில் நேரம் கணக்கு அவங்க தூக்கத்தெல்லாம் விட்டு எல்லா விஷயம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரத்தத்தை சிந்தி பிரபா சொல்லுவார், ஐ கிவ் மை பிளட் சொல்லுவார். நான் என் ரத்தத்தையே உங்களுக்கு வந்து தானமாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏசுநாதர் அதான் சொல்லுவார். ஏசுநாதர் சிலுவையில் அடி வாங்கும்போது என்ன சொல்லுவார்? நான் வந்து நீங்கள் எல்லாரும் செய்த பாவத்தையும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் செய்யக்கூடிய பாவத்தை எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அவர் வந்து அந்த செதெல்லாம் பீற அளவுக்கு வந்து அடி வாங்குவார். இனி நீங்கள் பாவம் செய்யாதீங்க. அதனால தான் அந்த 10 கோட்பாடு கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நாட் கில்லிங் அனிமல், நாட் கில்லிங், அதை கொல்லாது இருப்பாயாக. ஆனால் அவங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன மாற்றிட்டாங்க? நான் டேரக்டாக கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. கிறிஸ்தவங்க என்ன மாற்றிட்டாங்கன்னா அது எனிமல் மட்டும் தான் கில் பண்ணக்கூடாது. எது என்னமோ சொன்னாங்க, மனசனை மட்டும் தான் கொலை பண்ணக்கூடாது. நோ, எல்லாத்தையும் கொல்லக்கூடாது. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து பிளட்டு கொடுத்து போயிருக்காங்க, நிறைய பிளட்டு. இப்போ புரோபாதர் பார்த்துங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே புரோபாதர் வந்து அந்த லைட்டில் உட்காந்து எழுதியிருப்பார். இது எழுதும் போது விடிகால் மணி 3 இல்லை விடிகால் மணி 2 இல்லை தூங்காமல் எழுதினாரா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லாம் அப்படியே ஈஸியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. கரெக்ட் கவராங்க பெரிய மாதிரி. இது எழுதும் போது என்ன டைமில் எழுதியிருப்பார் நம்மளுக்கு தெரியாது. விடிகால் எழுதினாரா? ஏன்னா மறுநாள் வந்து இல்லை கிளாஸ் வேறு இருக்கும், அவர் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, ஸ்டூடியோ கூட்டு போவாங்க. அப்போ அடுத்த நாள் ஜபம் பண்ணணும், அப்புறம் அங்கே ட்ராவல் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு டெம்பிள் வச்சுக்கிட்டே இவ்வளோ பிரச்சனை. அவர் 108 டெம்பிள் நினச்சி பாருங்கள். டொனேஷனு, அங்கே இருக்கிற பஞ்சாயத்து, டிவோட்டி இவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த அப்போ என்ன மூளையில் என்ன அந்த மேட்ரிக்ஸ் மூளையாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவருக்குலாம் நரம்பு புடைக்குது, ஆச்சரியமே இல்லை. அவருக்குலாம் நரம்பு புடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை. ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லா போஸ்ட்லையும் அவ்வளோதான் இருப்பார். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க ரத்தத்தை கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வாய் நம்மளோடைய ஆக்சுவலி எஸ் எ ப்ரீச்சரை நம்மளோட வேலை என்னதுன்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம சும்மா மேலோட்டம் பேசுறது நானும் ஆரம்பத்தில் நான் ப்ரீச்சிங் பண்ண வரும்போது நானும் மேலோட்டம் சும்மா அப்படியே இல்லை கூறாங்க அப்படியே நான் அப்படி தான் இருந்தேன். பட் வந்து நான் கிளாஸ் கேட்க ஐயோ இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எப்போ வந்து இது வந்து மின்னுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரப்போகுது. அதனால தான் ப்ரீச்சிங் வந்து சும்மா வந்து நாட் ஈஸி ஜாப். அப்படியே ஒரு புக்கில் எடுத்து அப்படி பேசுதா அது இல்லை ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் வந்து ஒரு லெக்சரை கேட்டு மனப்பாடம் பண்ணி அப்படி மெமரைஸ் பண்ணி பேசுறதில்ல ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் வந்து என்னதுன்னா ப்ரீச்சிங் எவ்வளோக்கு இம்பார்ட்டனோ லிசனிங் அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீச்சிங் வந்து என்றைக்கும் வந்து ஆச்சார் அண்ட் பிரச்சார் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்புறம் தான் கேட்பாங்க. அதே போல் கேட்குறவங்க வந்து அது வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து அது ரிசீவ் ஆகும். இல்லைன்னா பிரச்சனை. ரெண்டுமே சுகதேவ கோஸ்வாமி அண்ட் பரீட்சித் மகாராஜா 2 பேருமே பாருங்கள், அவங்க 2 பேருமே வந்து 2 பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் 2 பேருமே ஒரே லெவலில் இருந்தனால தான் அவங்க 7 நாள் சாப்பிடாம தூங்காமல். சரி அவரு சாப்பிட போகிறாரு இவர் இப்போ வந்து சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா அவருக்கு வந்து பாம்பு கடிக்கும் போது நீ சாப்பிடாம மாரி என்ன வேணும். ஆனால் இவர் பிரேக் எடுத்துக்கலாம் தானே சொல்கிறவர் கடுதனை வந்துச்சு. ஏன் அவருக்கு என்ன அவருக்கு வேண்டாத வேலையா? ஆனால் அவரும் சாப்பிடாம தூங்காமல் 7 நாளும் கிளாஸ் கொடுக்குறாரு. பிகாஸ் ஒரே ஃப்ரீக்வன்சி. புரியுதா ரவி பிரபு? அதனால தான் கேட்குறதே ரொம்ப முக்கியம், அதை விட பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னது சாதனா பக்தி வந்து என்னன்னா சாதனா பக்தி வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பக்தி அண்ட் சாதனா கிரியா 2 விஷயம் இருக்குது. சாதனா பக்தி வந்து என்னதுன்னா சேவிஸ், அதாவது சேவை. அது வந்து அன்போட லவ்வோட செய்கிறது, அது பேர் தான் சாதனா பக்தி. இப்போ நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க, நான் பண்ண சொல்கிறேன், புக்கு படிக்க சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கிளாஸ் கேட்க சொல்கிறேன், இங்கே வர சொல்கிறாங்க, சரி சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் செய்ய அது ஒரு அன்போடு செய்கிறீங்களா? நீங்கள் அன்போடு செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் சாதனா பக்தி. இப்போ நான் சொல்கிறேன் எல்லோரும் சாண்டிங் 14 நாள் பண்ணணும், கிளாஸுக்கு வரணும், புக்கு படிக்கணும், சேவை செய்யணும், அந்த சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறீங்க. சரி பிரபு சொல்லிட்டாரு, இல்லை ஆச்சாரிய சொல்லிட்டாங்க, குரு சொல்லிட்டாரு, மகாராஜ் சொல்லிட்டாரு, அன்போடு செய்கிறீங்களா? அது வந்து என்ன கேட்டீங்கன்னா சாதனா பக்தி. ஓகேவா? வேறு வேலையே இல்லை, ஸ்கெடியூலில் பேர் போட்டான் அவன்.
எதுக்கு தான் எனக்கு மட்டும் கால் பண்ணுறாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேனா, வேறு யாருமே இல்லையா டெம்பிளில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்மளை வந்து நம்ம தள்ளிடுறாங்க, வழியெல்லாம் செய்கிறோம், ஃபோர்ஸை சேர்க்குறேன். அந்த மாதிரி போகும்போது என்னன்னா அதுக்கு பேர் சாதன கிரியா. சாதன கிரியாவில் நோ லவ். சாதன பக்தியில் நமக்கு லவ்வோடு செய்வோம். அது ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணணும். சாதன கிரியாவில் இருக்குமா, நம்ம சாதன பக்திக்குள்ளே வந்துடணும். எதை செய்தாலும் அன்போடு செய்யணும். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பாரு யாரும் பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து நீங்கள் பார்த்தலாம் கழுவுறீங்க, நிறைய கழுவுறீங்க. அன்றைக்கி நீங்கள் வரல, சண்டே நான் தான் கிளாஸ் கொடுத்தேன், அங்கே தான் இருக்குது. கடைசி நாங்கள் போகிறோம், எல்லாம் கழுவிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், நானே ஆனந்தம் எல்லாம் கழுவிட்டோம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பக்தி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே லவ்வோடு செய்யணும். ஓகேவா? லவ்வோடு செய்யும் போது அது யாராக இருந்தாலும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணல, உங்களுக்கு வந்து மாலைலாம் போட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணல, ஓகேவா, உங்களுக்கு யாரும் பண்ணலாம் கூட பரவாயில்ல, பகவான் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரிசல்ட்டு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. நீங்கள் பாட்டில் உங்களை சேவையை செய்யணும். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். அது எப்படி உங்களுக்கு வரும்னா, உங்களுக்கு கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் அதிகமாகும். நாமத்தில் டேஸ்ட்டு கிடைக்கும். நாமம் எப்படி டேஸ்ட் கிடைக்கும்? அந்த நாமத்துலேருந்து கிருஷ்ணர் வந்து நாக்கில் நடனம் ஆடுவார். கிருஷ்ணரோட நாமம் வந்து அந்த நாக்கில் சொல்லும் போதே நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அந்த விஷயம்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக உங்களுக்கு அந்த கருணை மெர்சி கிடைக்கும். பிகாஸ் வந்து யாரும் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை, பகவான் ஆச்சாரியம் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம நேர்மையாக செய்யணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரும் நம்மளுக்கு வந்து வேலை கொடுத்தாலும் என்ன செய்தாலும் நம்ம அது வந்து அன்போடு ஓகே கிருஷ்ணன் சேவை கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம சவிச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். இப்போ பகவான் லோகத்து போகணும் துடியாக துடிக்கிறோம். ஐயோ பகவான் கிருஷ்ணா கூட்டு போய் இந்த பிரிவு வேணுன்னு அங்கே போய் என்ன நம்ம உட்காந்து படுத்துங்குமா, எனக்கு மத்தியானமாச்சு 2 மணிக்கு தூக்கம் வந்துடும், நான் படுத்துங்க அப்போ வரேன் அப்போ சொல்லுமா. அங்கே போனால் 24 hours சேவை தான். அங்கே லட்சுமி தேவியே நம்மளுக்கு தலை அடிப்பாங்க, ஒழுங்காக சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க. நானே சேவை செஞ்சுருக்கிறேன், உனக்கு என்ன தூக்கம்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ தூக்கம், நோ டைம், நோ நைட்டு, நோ டே, ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து அப்படியே போவோம். அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ நம்ம அங்கே ஃபுல்லாக சேவை மட்டும்தான். அப்போ அதை வந்து இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இங்கேயே ஒழுங்காக இல்லாமல் இங்கேயே நிறைய ஏமாற்றிட்டு இருக்குன்னா அங்கே போய் நம்ம போய் என்ன பண்ணுவோம், எப்போ கூட்டு போக மாட்டாங்க. அதனால வந்து சாதனா பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ லவ்வோடு செய்யும் போது, அன்போடு செய்யும் போது அது பேர் சாதனா பக்தி. ஃபோர்ஸ்ஃபுல்லி செய்யும் போது, அது வந்து யாராச்சும் சொல்லி செய்யும் போது, அதாவது சில பேர் இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது, அதாவது வேறு வழி இல்லைன்னு சொல்லி செய்வாங்க. ஒன்றுன்னு கேட்டகரி இருக்குது, அதுவும் வந்து சாதன கிரியா தான், அதுவும் லவ் இல்லை தான். அதாவது என்னன்னா, பக்கத்தில் ஒரு ஜாமா என்னமோ ஒரு பொருள் கோயிலில் சொல்கிற டெம்பிள், எக்ஸ்பீரியன்ஸ் டெம்பிளில் அது உளுந்து கிடக்கும், இல்லை அது கூட்டாமல் இருக்கும், இல்லை அது என்னவோ கிடக்கும், சொன்னால் தான் செய்வாங்க. இது வந்து இன்னொரு கேட்டகரி. நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியுது, இது நம்ம வீடு வந்து என்ன பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் பார்க்குறோம், தெரியுதா, சரி இல்லை இன்றைக்கி அவங்களோட டியூட்டி தானே, செய்யட்டும் இன்னைக்கு. அப்படி இல்லை, சரி டியூட்டி இல்லையோ. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு திடீர்னு பாருங்க, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷனு குப்பை நிறைஞ்சு போயிடும். பக்தி முன்னாடி குப்பை தொட்டி சொல்ல தேவையில்லை, ஃபுல்லாக நிறைஞ்சிடும். பார்க்குறோமா, பாடு நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு பூசை போய் பை போட்டு போயிடலாம். எதுவும் பார்க்குறோம், திடீர்னு வரீங்க, கோயிலுக்கு வரீங்க, பார்த்தா இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக கொடுங்க, நீங்கள் ஏன் டியூட்டி இல்லையே, பார்த்து சும்மா கூட்டிகிட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோமா செய்கிறோம், அதுதான் வந்து சாதன பக்தி. அந்த வேலை அந்த சேவை செய்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கி சண்டே கிளாஸ் சொல்லியிருந்தேன், சேவா விருத்தி. கரெக்டாக பிரச்சனை பார்த்தாச்சு. சேவா விருத்தினா என்ன? விருத்தி மீன்ஸ் வந்து க்ரோ, வளருது. விருத்தினா வளருது. உன் குலம் விருத்தி அடிக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா, அது விருத்தினா வளருது. சேவா விருத்தினா சேவை செய்யக்கூடிய அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வரணும். நிறைய வந்தால் தான் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் பகவான் மேலே கிடைக்கும். இங்கே உள்ள அட்டாச்மெண்ட் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வரணும்னா, பகவானே எனக்கு அட்டாச்மெண்ட் கூட அப்படி வராது. கிருஷ்ணா அப்படி வராது. ஆக்டிங் பண்ணுறதுல வராது. நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோம், எவ்வளோ சேவை செய்கிறோம், அதில் தான் வந்து அட்டாச்மெண்ட் கிடைக்கும் பகவான் மேலே. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இல்லை, இது விடுறதுக்காக இனியில் நான் டீ பார்க்க மாட்டேன், இனியில் நான் எவ்வளோ பேச மாட்டேன், அந்தமாரியில் வராது. அது ஆர்டிஃபிஷியல், அது ஒரு ட்ராமா. மேபி ஒரு 2 நாள் 3 நாள் வேணும் போகலாம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த சின்ன பிள்ளை வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனை பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் சூப்பர்மேன் ஆவாங்க பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் ஸ்பைடர்மேன் ஆவாங்க. அந்தமாரி தான்.
இனியில் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அதெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் தான், ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பழைய ட்ராக்கு போயிடும். ரியலாக இங்கேருந்து அட்டாச்மெண்ட் விடணும்னா நம்ம பகவான் மேலே அட்டாச்மெண்ட் அதிகமாக வளர்த்துக்கணும். ஒன்று செய்யணுமா, நம்மளுக்கு தெரியலையா கேட்டு செய்யலாம். சீனியர் இருக்கிறாங்க, டிவோட்டி இருக்காங்க, மகாராஷ்டிரா வருவாங்க, எது டவுட் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, எது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாம் கிளியர் பண்ணினா முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும். நம்ம ஒரு விஷயம் ஒரு சேவை செய்கிறோம், ஆனால் நம்ம நல்ல பக்தியோடு செய்கிறோம். ஆனால் அதில் மிஸ்டேக் இருக்குன்னா பகவான் அதை நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுவார். மேபி நீங்கள் ஒரு புக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரியலாம், இல்லை திடீர்னு ஒரு லெக்சர் கேட்குறீங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திடீர்னு ஒரு மாராட்சி வராங்களா, நீங்கள் இது செய்கிறேன்னு கரெக்டாக இருக்கா இல்லையா கேட்கும்போது இல்லை இப்படி செய்யணும், அந்த பகவான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவார். அது தப்பாக இருந்த பிரச்சனை இல்லை, நம்ம செய்கிறோமா அதான் மெயின். நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு லெக்சர் கேட்டுருப்பீங்க, எங்கே பண்ணும் பார்த்தா அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடும். பிகாஸ் காரணம் நீங்கள் சின்சியராக இருக்கும்போது பகவான் உங்களுக்கு எந்த வகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் நம்மளோட சின்சியர் இருக்கணும், எப்பவுமே சேவையில் இருக்கணும். ஓகேவா? இது சைத்தன்ய சரிதாமிர்தா மத்திய லீலை சாப்டர் 24 டெக்ஸ்ட் என்னென்னா 193 and 194. ஸோ 193, 194. சட்சங்க கிருஷ்ண சேவா பாகவத நாமா व्रजे वास ये पंचा साधना प्रदाना ये पंच मध्य एका स्वल्पयादि हाया सुबुद्धि जनेरहाया कृष्ण प्रेमोदया. ஓகே, இதில் என்ன சைத்தன்ய மகாபிரபு இங்கே கிருஷ்ண கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, சட்சங்கா நம்பர் 1, சட்சங்கா மீன்ஸ் டிவோட்டி அசோசியேஷன். கிருஷ்ண சேவா, கிருஷ்ணனோட சேவை. நம்பர் 2, பாகவத சிரவணம். ஓகே, பாகவதம் கேட்குறது. நம்பர் 3. நம்பர் 4 பார்த்திங்கன்னா சாண்டிங், நாமம், ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம், சாண்டிங்கில் கீர்த்தன் சம்திங், அது நம்பர் 4. இன்னும் விரஜே வாசனா பிருந்தாவனத்தில் என் மாயாப்பூர் சம்திங் ஏதாச்சும் இல்லை, நம்ம அங்கே போய் நம்ம இருக்கிறது. இந்த 1 2 3 4 1 2 3 4 5 இந்த 5 விஷயம் பார்த்திங்கன்னா பஞ்சா மீன்ஸ் 5. பஞ்சா சாதனா பிரதானா, அதாவது பிரதானா முக்கியமான சொல்கிறாங்க. இதுதான் பிரதானம்னா முக்கியமானது. இந்த கிருஷ்ண பக்திக்கு இந்த 5 விஷயம் முக்கியமான சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். நம்பர் 1 என்னது? சத்சங்க. நம்பர் 2 கிருஷ்ண சேவா. நம்பர் 3 பாகவதம் எடுத்துக்கலாம், பகவத்கீதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாகவதம் சிரவணம். நம்பர் 4 சாண்டிங், ஹரிநாம். ஓகே. நம்பர் 5 விரஜாவாசா. ஓகேவா? விரஜாவாசா. இந்த 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க? ஏ பஞ்ச மத்திய ஏகா சொல்ப யாதி ஹாயா, அதாவது பார்த்தீங்கன்னா சுபுத்தி ஜானேரா ஹாயா கிருஷ்ண பிரேமோதயா. இதில் அட்லீஸ்ட் 5ல் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றாச்சும் ஒருத்தவங்க ஒழுங்காக செஞ்சாங்கன்னா அவங்க கிருஷ்ண பக்தியில் அட்வான்ஸ் ஆக முடியும். அந்த ஒழுங்காக செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னா சுபுத்தி ஜானேர ஹாயா. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுபுத்தி மீன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சுபுத்தி பார்த்திங்கன்னா நைஸ் இன்டெலிஜென்ட். அந்த ஒழுங்கான அறிவு கண்டிப்பாக வேணும், அவங்க நல்ல அறிவு வேணும் அவங்க அது இருந்தால் மட்டும்தான் இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்றாச்சும் அவங்க சின்சியராக பண்ணணும். 5ம் பண்ணணும், அப்படி இல்லை ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்ம சீரியஸாக பண்ணணும். ஓகேவா? அதனால் ஒன்று பண்ணிட்டு ஒன்று பண்ண மாட்டோம் அப்படி இல்லை. நம்மளுக்கு அந்த நைஸ் இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலிஜென்ட் பயன்படுத்தி நம்ம இந்த 5 விஷயத்துக்குள்ளே நம்ம வரணும். ஓகே. ஆனால் அப்போ தான் நம்ம கிருஷ்ண பக்தி மேலே கிருஷ்ண பிரேமை நம்ம அடைய முடியும். கிருஷ்ண சட்சங்கா, கிருஷ்ண சேவா, பாகவத சிரவணம், நாம கீர்த்தனம், நாம ஜபம் பண்ணுறது, விரஜாவாசா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியலாக 5 விஷயம் செய்கிறோமா? உண்மையிலே நம்ம சட்சங்கா, கிருஷ்ண சேவா, பாகவத சிரவணம், அப்புறம் நாமம், தென் விரஜாவாஸ், உண்மையிலேயே நம்ம 5 விஷயத்தில் நம்ம கரெக்டாக செய்கிறோமா? எஸ் அ டிவோட்டியாக, நீங்கள் பொதுமக்கள்லாம் விட்டுருங்க, எஸ் அ டிவோட்டியாக நம்ம செய்கிறோமா? எந்த அளவுக்கு சின்சியராக செய்கிறோம்? உண்மையிலேயே அதில் நம்ம சீரியஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ்
நம்ம சின்சியர் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளோட ரிசல்ட்டும் குறைவாக தான் இருக்கும். செடியை வச்சுட்டு பாஜாவும் ஊற்றலை, போடலை, தண்ணியும் ஊற்றலை, மழையும் பெய்யலை, நீ மண்ணும் கொத்தி விடலை, ஒன்றுமே பண்ணலாம், செடி என்ன ஆகும்? கேஷவகந்தா வந்துச்சு செத்து போயிடும். உள்ளடா பாதி அப்படியே தான் இருக்கும், இல்லைனா செத்து போயிடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிஜாவாஸ் பிருந்தாவனம் மதுரா போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்? பிரிஜா பூமி பிருந்தாவனத்தில் மதுராவில் வந்து வாழ வேண்டும் போட்டிருக்கு. உண்மையிலே அது என்ன அர்த்தம்? டிக்கெட் போய்ட்டு ஏசிஆர் டிக்கெட் போட்டு நேராக நியூ டெல்லியில் இறங்கி அங்கேயே உத்தரப்பிரதேசத்துக்கு இது பண்ணி அங்கே போய் பிருந்தாவனத்தில் போயிட்டு அங்கே வீடை வாங்கி அங்கே கல் மண்ணெலாம் போட்டு கட்டி அங்கே போய் வாழ்றதா? காசு வருவங்களும் செய்வாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? வாட்ஸ் த ரியல் மீனிங்? கமலகாந்தம் வருவோம் பிரஜா வசலாம் அவங்களுக்கு கூப்பிடலாமா? எனக்கு தெரிஞ்சு பிரஜா இதுன்னா மொழியிலன்னா எங்கே டிவோட்டிஸாக இருக்கும் அதுதான் மொழி, அந்த மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே. வேறு அதாவது பிருந்தாவனத்தில் வாழ்கிறது என்ன அர்த்தம்னா, டிவோட்டி எங்கே இருக்காங்க, சாது எங்கே இருக்காங்களோ அதுதான் பிருந்தாவனம். சாது இருந்தால் எப்படி பிருந்தாவனம்? சாதுவோடைய இருதயத்தில், பக்தரோட இருதயத்தில் எப்போவுமே கிருஷ்ணர் இருப்பார். அப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அது பிருந்தாவனம். அப்போ டிவோட்டி வந்து பார்த்திங்கன்னா யார் இதயத்தில் கிருஷ்ணரை இதயத்தில் வச்சுக்காங்களோ அவங்க வந்து பிருந்தாவனத்துக்கு சமம். அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் சட் சங்கம் சாது சங்கம் நடக்குதோ, சாதுக்கள் கிருஷ்ண பக்தர் எங்கே இருக்கிறாங்களோ அது எல்லாமே பிருந்தாவனம். இப்போ கிருஷ்ணர் வந்து பாகவதர் சொல்கிறார், நான் பிருந்தாவனத்தை விட்டு ஒருபோதும் வெளியாகலை, நான் பிருந்தாவனத்தை விட்டு வெளியாகலை. என்ன போய் சொல்கிறீங்க? அவர் தான் கூப்பிட்டு போயிட்டாங்களா பிரபுன்னு? அது வந்து எக்ஸ்டர்னல், அது வந்து வெளிப்புற காட்சிக்கு மட்டும் தான் கிருஷ்ணரை கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து மதுரா துவாரகைக்கு போகிறாரு. ஆனால் உண்மையிலே இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறார். அங்கே வந்து எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே அந்தரக லீலைகள் நிறைய லீலைகள் நடக்கும். நிறைய லீலைகளை கிருஷ்ணர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. கிருஷ்ணர் வெளியாகவே ஆக மாட்டார். இன்னொரு காரணம் என்னதுன்னா, கிருஷ்ணரை விருந்தாவனம் விட்டு வெளியாகல சொல்கிற என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் வந்து எப்பவுமே பக்தர்கள் இருதயத்தில் கிருஷ்ணன் வச்சுருப்பாங்க, அவங்க இருதயத்தை விட்டு எப்பவுமே கிருஷ்ணன் வெளியே ஆகிறது இல்லை. அதுதான் இன்னொரு காரணம். பிருந்தாவனம் விட்டையும் உண்மையாக வெளியாகலை. அக்குரர் வந்து கிருஷ்ணன் கூட்டு போகிறாரு, அது ஜஸ்ட்டு வந்து வேறு லீலைகளுக்கு. ஆனால் உண்மையிலே கிருஷ்ணன் உள்ளே இருக்கிறார். அட் சேம் டைம் கிருஷ்ணன் பக்தருக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கிறார். அவர் எப்பவுமே பக்தரை விட்டு வெளியே ஆகிறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையிலே வந்து பிருந்தாவனம் சொல்கிறதுக்கு என்னென்னா, கிருஷ்ணர் பக்தர் அசோசியேஷன்லேயே இருக்கணும். எப்போவுமே டிவோட் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பிருந்தாவனம். அதனால தான் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாது சங்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து கிடைச்சா ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் நான் வந்து கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிடறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. சாது சங்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து யார் யார் உண்மையில சாது சங்கத்தில் அசோசியேட் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும்? அடுத்து வந்து சாது சங்கத்தில் இருக்கிறாங்க, சாது சங்கம்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் வந்து கிருஷ்ண பக்தி விட்டு ஏன் நம்ம வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குது, ஏன் வெளியாகிடுறாங்க? அது என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், பெரிய பெரிய ஆச்சாரியக்கிட்ட பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் மகாராஜ்லாம் வரும்போதெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கியும் ஆனால் கொஞ்சம் காலம் சென்ற பிறகு அது மகாராஜ் மாஞ்சிட்டாலோ இல்லை குரு மாஞ்சிட்டாலோ திருப்பி எல்லோரும் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, கிருஷ்ண பக்தி இல்லாமல் போயிடுறாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்டோட அடுத்த சப்ஜெக்ட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஸோ இன்ட்ரெஸ்டிங் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் மதஜி என்ன சொல்கிறீங்க கௌராங்க பிரியா மதஜி? நிறையா ஒன்றா இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த இன்றைக்கூட சப்ஜெக்டோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவான் மேலே பற்றுதல் வரணும்னா, பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வரணும்னா நம்ம வந்து பகவான் அட்டாச்மெண்ட் வரணும்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட் குறைக்கணும். இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும்னா நம்ம பகவான் கதைகளை கேட்கணும். அது யாருக்கிட்டேருந்து கேட்கணும்? நம்ம வந்து சாது குரு வைஷ்ணவா சாது சங்கத்துலேருந்து கேட்கணும். சாது சங்கம் பகவான் கிருஷ்ண சேவா, பாகவத சிரவணம், நாம கீர்த்தனம், பிரஜாவாஸ், இது எல்லாமே 5 வந்து நம்ம கிருஷ்ணன் மேலே அட்டாச் வர்றதுக்கு முக்கியமான 5 விஷயங்கள். இந்த பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பகவான் லோகத்துக்குள்ளே போக முடியும். அப்போ தான் நம்ம வந்து பிரேம பக்தி அதுக்குள்ளே பக்திக்குள்ளே போய் கிடைச்சா ராதாராணி பக்தி நம்ம அடைய முடியும்.
அந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி தான் இங்கே நாரதர் வந்து பேசுகிறவருக்கு சொல்கிறாரு. அதனால தான் பாகவத புராணம் வந்து பிறகு அவர் வந்து எழுதுறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி, ஜெகநாத சுபத்ரா महाराज की, राधा गोपाल जी की, श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे, हरि हरि बोल. Any question, கேள்விகள்?